மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மாற்றத்தை நோக்கி மகர ராசி செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை சுமார் ஒரு 44 நாட்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மிகப்பெரிய அரியதொரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய பொன்னான காலகட்டம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஏதாவது ஒரு நல்ல நேரம் நமக்கு வந்தால் தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா நேரமும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஐயா? எல்லா நேரமும் நம்ம நினச்சது மாதிரி இருக்க முடியுமா? எல்லா நேரமும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்குமா? சில நேரங்களில் தோல்விகளை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், போன காரியங்கள் ஜெயமாகாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். எதுலேயுமே ஒரு தடை தாமதங்கள்லாம் சில நேரத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி வாழ்க்கையில் பல விஷயங்களில் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். டக்குன்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடுவோம். அதுக்கு ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒத்துழைப்பை மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய கிரகம்தான் ஒரு 44 நாட்கள் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானால் ஏற்பட போகின்றது. அவரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி. ஜீவனம் அப்படிங்கிறது 10ஆம் இடம், தொழில், வேலை. எப்போதுமே இந்த ஸ்தானம் மிக பலமாக இருக்கணும். தொழில் ஸ்தானம் எப்போவுமே பலமாக இருந்தால் தான் எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுக்கான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வருமானங்கள் சிறப்பாக வந்துக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியும். தேவையான விஷயங்களெல்லாம் நாம் அனுபவித்து வாழ முடியும். ஜீவனஸ்தானம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எந்த வேலைக்கு போனாலும் நமக்கு அங்கே நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம், கஷ்டம், பண விரயம். ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருப்போம். நிரந்தரமாக ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குதையான்னு சொல்கிறவங்கெல்லாம் ஜீவனஸ்தானம் கெட்டுவிட்டால் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நிலையாக ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. ஐயா, காசு மேலே காசு கடனை வாங்கி போட்டு ஒவ்வொரு தொழிலாக பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு தொழிலும் நஷ்டத்தை தான் நான் சந்திக்கிறேன். 10 காசு என்னால் லாபத்தை அடைய முடியலையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போய் நிம்மதியாக வேலை செய்ய முடியல, அதுக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும். அப்போ 10ஆம் அதிபதி சுபத்துபம் பெற்றிருக்க வேண்டும், வலிமை பெற்றிருக்க வேண்டும், பல விஷயங்கள் உண்டு. அதனால் நம்ம போய் தொழில் பண்ணலான்னு சொல்லி நம்ம கையில் பணம் இருக்குன்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம். நஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான், அது கடனாளி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஜாதக நோட்டை தூக்கிட்டு போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தோம்னா, ஐயா நீ சொந்த தொழில் பண்ணால் கடனாளி தான் ஆவா அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஜோசியர் சொல்லுவார். ஐயோ தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீ அடிமை வேலைக்கு தான் போகணும், அடிமை வேலை தான் நீ செய்யணும்னு சொன்னால் அந்த வேலையை தான் செய்யணும். அதெல்லாம் என்னால் முடியாது, நான் சொந்த தொழில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அப்போ சொந்த தொழில் பண்ணால் பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஒரே வீட்டில் ஒருத்தர் தான் வேலை செய்வார். அப்புறம் ஒருத்தர் வேலை பார்த்து வீடு வாசல் கட்டி நல்லா நாளொன்றும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஒரு சின்னதாக ஒரு வீட்டை கட்டி வாசலை கட்டி அவர் நல்லா பொழைச்சிட்டு இருப்பார். என்ன காரணம்? அவருக்கு அந்த அடிமை வேலை தான் கை கொடுக்கணும், அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இப்படி பல விஷயங்கள் உண்டு. இப்போ மகர ராசிக்கு என்ன மாற்றம் நிகழப்போகின்றது? இந்த 10வது ராசி அப்படிங்கிறனால இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப பக்கபலமாக இருக்கிறார். மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான். இவர் ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகாதிபதி அண்டு லாபாதிபதி. அந்த லாபாதிபதி மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து ஒரு உச்ச பலம் பெறுகின்றார். பொதுவாக செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தால் உச்ச பலம்னு அர்த்தம். அதே 4-11க்கு உரியவர் 10ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுகின்றார். சுக்கிரனுடைய வீட்டில் துலாத்தில் வந்து அமர்வார். 14ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி அக்டோபர் 28ஆம் தேதி வரை 44 நாட்கள் 10ஆம் இடத்தில் தான் இருப்பார். அவர் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார். 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பார். செவ்வாயினால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வரத்தை பெறக்கூடிய ராசி மகர ராசி மட்டுமே. மகர ராசி மட்டுமே. செவ்வாய் மட்டும் நம்மளுடைய ராசியவோ நம்மளுடைய முக்கியமான ஸ்தானங்களை பார்த்துட்டார்னா
வீர தீர பராக்கிரம செயலெல்லாம் செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு துணிச்சிருவோன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 28 வரைக்கும் நீங்கள் பார்த்து நினச்சிங்கன்னா உங்களால் முடியும். எதையும் செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்க முடியும். எல்லா காரியங்களும் சாதிக்கலாம். செவ்வாய் பார்த்துட்டாலே வீரம் தன்னால் வந்துடும் ஐயா. எப்பேற்பட்ட எதிரியும் வீழ்த்தி விடலாம். இப்போ இந்த துரோக பாதங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட நெருங்க முடியாது. அவ்வளோ ஒரு தைரியசாலியாக இருப்பீங்க. வீரம் எங்கேருந்தே வருதுன்னு தெரியாது. செவ்வாய் பார்க்குறார் இல்லையா? செவ்வாய் பார்த்துட்டாலே வீரம் தன்னால் வந்துடும். எந்த வேலையும் செஞ்சு முடிக்காமல் நான் போக மாட்டேனையா, நான் இறங்கிட்டா இறங்கினது தான், ஆழம் பார்க்காம விடவே மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் தான். அப்போ மகர ராசிக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, வைராக்கியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த 44 நாட்கள். சுதாரிச்சுக்குங்க. எதையும் துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு தோல்வியே கிடையாது. தைரியமே செய்யுங்க. துணிஞ்சு நில்லுங்க. உங்களால் சாதிக்க முடியும். நீங்கள் வீழ மாட்டீங்க. எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது? எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது? குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருந்தால் குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதிர்த்து நிற்போமே, அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு துணிச்சலை செவ்வாய் கொடுக்க போகின்றார். அப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பார். மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் அபரிதமான லாபம் கிடைக்கும். லாபாதிபதி சப்போர்ட்டிங் நிறைய கிடைக்கும். இந்த அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம். அப்போ உங்களை அரவணைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்பட மாட்டோம். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்காது. உங்கள்கிட்ட போட்டி போட்டவங்களாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறக்கூடிய காலம். உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. வீழ்ந்து கிடந்த தொழில், உங்களை எப்படினாலும் இந்த தொழிலை விட்டு ஓடிடுவான்னு நினச்சிருப்பாங்க. உங்களை கடன் பட்டுட்டால ஓடிடுவான், தொழிலில் நஷ்டப்பட்டா ஓடிடுவான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? செவ்வாய் 10லேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா? 8ஆம் பார்வையாக. அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னே சொல்லுங்கள். அப்போது செவ்வாய்க்கு 44 நாட்கள் இந்த 10ல் இருந்து அவர் ராசியை பார்க்குறது ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வந்துடும். அவர் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு நிறைய உதவி உபகாரங்களை செய்ய வைப்பார். அப்போ உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த செவ்வாய் 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போ 4 தாயார், தாய் வழி ஆதரவுகள், தாய் வழி சொத்துக்கள், தாயாரால் நாம் ஒரு அரவணைப்பு இருக்க போகிறோம். அதை மட்டும் அல்லாமல் இந்த மகர ராசி நண்பர்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃபர் தொழில் செய்யக்கூடியவங்க, மீடியாக்கள் லைனில் இருக்கக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். சிறுதூர பயணம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல யோக பலன். இந்த காலகட்டத்தில் ஒரு சொந்தமாக இடம் வாங்கி போடணுன்ற அந்த இது கட்டாயம் வாங்கிடும். இந்த 44 நாட்களுக்குள்ளே சொந்த இடம் மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் வாங்குவீங்க. சொந்தமாக வீடு கட்டுவீங்க. குரு பகவான் அவர் 6லேருந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சுப செலவுகள் நிறைய இருக்கும். அந்த சுப செலவுகள் இதுதான். அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வந்துருச்சு. வீட்டை புதுப்பிக்கிறது, அஸ்திவாரம் போடுறது, கட்டாயம் வாஸ்து பூஜை நடந்தே தீரும். அந்த காலகட்டத்தில் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை பார்க்கக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு அதுலேருந்து ஒரு உயர்வு கிடைக்கும். கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல ஆதாயகரமான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டே இருக்கும். இந்த இடம் வாங்கி இடம் மாற்றி விடக்கூடிய நிறைய புரோக்கர் வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயம். ஆட்டோமொபைல் சிறப்பாக இயங்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு, இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயகரமான காலம். அதற்காக ஒரு பணிக்கு மூவ் பண்ணக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் வேலைக்கு சேரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், போட்டித் தேர்வுகள், இப்படி பல விஷயங்கள் உண்டு. அதில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இப்படியான நல்ல பலன்கள் எல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்.
அவர் பார்க்கக்கூடிய 8ஆம் பார்வை 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், குழந்தை பாக்கியஸ்தானம், பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சியாக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது செவ்வாய் பாவியாக இருந்தாலும் சுகாதிபதி உங்களுக்கு, மகர ராசிக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி. நல்லதுதான் செய்வார், நல்லதுதான் செய்வார். செவ்வாய் பாவியாச்சே, பாவின்னு என்ன, ஆப்போசிட்டில் கோண அழிச்சு, அதாவது எதிரிகளை வீழ்த்தி உங்களை வாழ வைப்பார். அப்படிதான் மகர ராசி செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு, அந்த வீட்டை அவர் பார்க்குறார். அப்போ மகர ராசிக்கு நல்ல காலம் தானையா. ஒரு எதிரினுடைய வீட்டிலேயே போய் அடிக்கக்கூடியது, அடித்து ஜெயிச்சுட்டு வரக்கூடியது, படை வீரனுக்கு அதானே அழகு. அப்படியெல்லாம் மகர ராசி நண்பர்கள் சாதிக்க பிறந்தவர்களாக இந்த 44 நாட்கள் இருப்பீங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களில் நிறைய வில்லங்கங்கள் போயிட்டுருக்குது ஐயா. பேச்சுவார்த்தையே தீர்வுக்கு வரமாட்டேங்குது. ஒருத்தனும் அண்ணன் தம்பி பங்காளிகள் யாரும் ஒத்தே வரமாட்டேன்றாங்க. என்ன நடக்கும்னே தெரியல. இழுபறியாகவே போயிட்டு எப்போ தான் தீர்வு? இப்போ தீர்வு கிடச்சிரும். செவ்வாய் பார்க்குறார், முடிச்சு வச்சிருவார். இப்போ தான் நீங்கள் துணிச்சலை இறங்கினீங்கன்னா முடிக்கிறீங்கன்னு அர்த்தம். முடிச்சிருவீங்க. அதில் ஒரு ஆதாயத்தை பார்த்துருவீங்க. ஆதாயத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், பார்த்துருவீங்க. அதில் லாபத்தை பார்த்துருவீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் பணம் பொருள் நல்லா சம்பாதிப்பீங்க, கட்டாயம் சம்பாதிப்பீங்க. வாக்குஸ்தானத்தில் ராகுபவான் எவனும் எப்படி பேசி கவுக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேச்சின் மூலயமாகவே தொழில் பண்ணக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டம், நல்ல யோகமான காலகட்டம். வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது அற்புதமான யோகம். அதே மாதிரி குரு பகவான் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை செவ்வாயைத்தான் பார்ப்பார். இந்த 44 நாட்கள் செவ்வாயும் குருவும் சந்திக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கின்றார் குருவனுடைய பார்வையில். ஆக செவ்வாய் குருவை பார்க்க முடியாது. அப்போ கோபதாபங்களெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ தொழில நேர்மை, போட்டி பொறாமைகள் இல்லாமல் கச்சிதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய யோகிதம், நல்ல நேரம், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடியது, கடனை கொடுக்கக்கூடியது, கடனை அடைக்கக்கூடியது, வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடியது எல்லாமே மகர ராசிக்கு நல்ல யோகமான காலம்னு அடித்து சொல்கிறேன். 100% கட்டாயம் நடந்தே தீரும். ஒருவேளை எனக்கு நடக்கலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் வேஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகங்களில் செவ்வாய் சுகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக இருந்தாலும் அவரை நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் அவயோகியாக இருந்தால், முடக்கு ராசியாக இருந்து முடக்காதிபதியாக இருந்து அவர் 10ல் இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல யோக பலன். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்து இந்த செவ்வாய் இந்த காலகட்டத்து 44 நாட்கள் நமக்கு என்ன யோகத்தை தருவார் அப்படிங்கிறத அப்படியே ஒரு செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பல விஷயங்களை நஷ்டப்படுமா, நஷ்டப்பட மாட்டோமா, தொழில் பண்ணலாமா, தொழிலில் லாபம் கிடைக்குமா, இறங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். ஆனால் செவ்வாயால் கண்டிப்பாக யோகம், அபரிதமான யோகம் உண்டு உண்டு உண்டுன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அதனால் குருவனுடைய பார்வையில் செவ்வாய் பொது இடங்களில் ஒரு ராஜ மரியாதை. இப்போ தான் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய, அதனால தான் மாற்றம் பெறும் மகர ராசின்னு கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இந்த மகர ராசி நண்பர்கள் எல்லோத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம் நிகழக்கூடிய காலம், நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பழனிமலை முருகனுக்கு போங்க, ஞானம் கண்டிப்பாக பிறக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்கள், எதையுமே ஜெயிப்பீங்க. எந்த காரியத்தில் துணிஞ்சு இறங்கி நின்று ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அந்த வெற்றியை தர்றது திருச்செந்தூர் முருகப்பெருமான். அந்த வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு பணிவோடு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பழனிமலை முருகன். புரியுதுங்களா? இந்த 2 இடத்துக்கு தாராளமாக போயிட்டு வாங்க மகர ராசி நண்பர்கள். நல்ல ஒரு தொழில் வளம் பெற்று, நல்ல வருமான வளம் பெற்று சிறப்பாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த 44 நாட்கள் நடந்தே தீரும். சகல விதத்திலையும் சகல சௌபாக்கியங்களும் அடையக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது மகர ராசிக்கு உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.